அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்று நான் ஜெயலலிதா ரெசிபீஸை ஆண்டி என்ன சமைக்க போகிறேன் என்றால் ஆட்டரைச்சி குழம்பு வைக்க போகிறேன். 1 கிலோ தான் இருக்கும். ஓகே, இதுக்கு தேவையான பொருட்கள் ஆட்டரைச்சி 1 ஆட்டரைச்சி. இது உருளைக்கிழங்கு. ஓகே, உருளைக்கிழங்கு தோல் சீவி எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். எத்தனை கிழங்கு? 1 2 3 4 ஒரு 5 கிழங்கு. 5 கிழங்கு. இது பொட்டேட்டோ. ஓகே, இது பொட்டேட்டோ. இது டொமேட்டோ. 2 டொமேட்டோ, பெரிய பெரிய டொமேட்டோ. அது நான் எல்லாம் கட் பண்ணி சின்னதாக வச்சுருக்கேன். இங்கே இது ஸ்டார் ஆனீஸ்னு வாங்க இங்கிலீஷில். தமிழில் அன்னாசி பூ. ஓகே, அன்னாசி பூ. இப்போ தான் எனக்கு தெரிஞ்சிருக்குது, இந்த பேர் சரியாக நினைவுக்குள்ள இப்போ தெரிஞ்சிருச்சு எனக்கு. இதுக்கு முன்னே போட்ட அந்த கோழி குழம்பு ரெசிபி இருக்குதுல்ல, அதுலேயும் நான் அன்னாசி பூன்னு தான் சொல்லியிருக்கேன். இது வரைக்கும் முந்தி போட்ட அந்த வீடியோவிலலாம் லவங்கப்பூ கிராம்பூன்னு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனால் அன்னாசி பூன்னு சரியாக நினைவுக்கு வரல. எல்லாம் இப்போ தான் எல்லாம் பார்த்து எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். அன்னாசிப்பூ பட்டை 2 இருக்குது. பட்டை 2, அன்னாசிப்பூ 3 இருக்குது. அன்னாசிப்பூ. இது கிராம்பு. கிராம்பு ஒரு 5 போட்டிருக்கேன். 5 இருக்குது. கொஞ்சம் உரப்பாக இருந்தால் நல்லது. இதெல்லாம் மூலிகை சாமான் தானே. இது ஏலக்காய்னு வாங்க. ஏலக்காய் 3 போட்டிருக்கேன். ஏலக்காய் 3 இருக்குது. பட்டை, கிராம்பு, அன்னாசிப்பூ இதெல்லாம் தாளிக்கிறதுக்கு. பிறகு இது தேங்காய் பால். இது மலேசியா ரிங்கிட் $1.10. $1.10 தேங்காய் பால். இந்த மாதிரி விற்கிறாங்க. நம்மளுக்கு தேவையான அளவுக்கு நம்ம வாங்கிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி. இப்போ இப்போ நான் இந்த 1 கிலோ ஆட்டரிசிக்கு 1 கிலோ கொஞ்சம் கூட இருக்கும் நினைக்கிறேன். 1 கிலோ கொஞ்சம் கூட இருக்கும். ஏன்னா வெயிட்டாக தண்ணினால் வெயிட்டாக என்னன்னு தெரில. ஓகே, 1 கிலோ கொஞ்சம் கூட இருக்கலாம். 1.25 கிலோ இருக்கலாம். இதுக்கு இந்த தேங்காய் பால் நான் ஊற்ற போகிறேன். இது கொஞ்சமாக இருக்குது. இது ஒரு கால் கப்பு தான் இருக்கும். 1/4 கப் தான் இருக்கும் தேங்காய் பால். கோகோனட் மில்க்கு. இது டொமேட்டோ நான் இங்கிலீஷில் சொல்லிடுறேன். அடுத்தது இது பட்டை மிளகாய் தூள், ட்ரை சில்லி பவுடரு. இது இறைச்சி மசாலா தூள், மீட் கறி பவுடரு. இது கோழி இறைச்சி ஆட்டரிச்சி எல்லாத்துக்கும் பாய்க்கலாம். இது உப்பு சால்ட். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எல்லாம் நான் எழுதுகிறேன். அதோட இது லெமன் கிராஸ். நான் லெமன் கிராஸு இது ஒரு துண்டு தான் போடுறேன் அதில். இது கருவேப்பிலை 2 கொத்து இருக்குது. கருவேப்பிலை. அதோட இது மல்லி இலை, கொரியாண்டர் லீஃபு. இன்னும் கொஞ்சம் இருக்குது. நான் ஐஸ் பெட்டில் கொஞ்சம் இருக்குது. அதுவும் மேலே தூவி விட்டுறேன். கொஞ்சம் எடுத்து இருக்குன்னு நினைக்கிறேன். இது இவ்வளோ தான் போடுறது. இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் கொரியாண்டர் லீஃபு, மல்லி இலை இன்னும் கொஞ்சம் போட்டாலும் போடுவேன். அதோட வெங்காயம். இது இருங்க. இது சின்ன வெங்காயம். இது ஸ்மால் ஆனியன் ஒரு 4 5 6 7 8 9 10 இருக்குது. சின்ன வெங்காயம். பெருசு சின்னதுமா ஒரு 10 இருக்குது. பூண்டு இருக்குது. பூண்டு கொஞ்சம் எடுத்துருக்கேன். அப்புறம் இஞ்சி இருக்குது. இஞ்சி கொஞ்சம் இல்லை, பூண்டு கொஞ்சம் கூட இருக்குது. ஏன்னா ஆட்டரிச்சி குழம்பு கொஞ்சம் கூட போட்டால் தான் நல்லாயிருக்கும். இஞ்சி கொஞ்சம் இருக்குது, கொஞ்சம் எடுத்துருக்கேன். வெங்காயம் இருக்குது. ஸோ இப்போ இதெல்லாம் நான் போட்டு தாளிக்கிறதுக்கு இந்த வெங்காயம் பாதி போட்டுருவேன். பாதி இப்போ வெட்டி அரைக்கிறதுக்கு போட்டுருவேன். இதை அரைச்சி நான் இந்த 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 பிளெண்டர் இருக்குதுல்ல, ஏதாவது மாவரைக்கிற மிஷின் இருக்குதுல்ல, இதில் நான் போட்டு இதெல்லாம் அரைச்சி தண்ணியாக லிக்விட்டாக எல்லாம் அதில் வச்சுக்குவேன்.
இதில் வந்து இப்போ அதில் போடுறதுக்கு முந்தி இந்த வெங்காயத்தை வந்து கொஞ்சம் வெட்டி வச்சுக்குவேன் தாளிக்கிறதுக்கு போடுறதுக்கு. ஓகே, இவ்வளவு தான் நான் வந்து இன்றைக்கி ஆட்டரிசி கறி வைக்கிறதுக்கு உள்ள தேவையான பொருள்கள். உப்பு இருக்குது, எல்லாம் இருக்குது. இப்போ இதுக்கு பிறகு நான் என்ன செய்கிறேன்னா பாருங்கள், இந்த மிளகாத்தூள்லாம் இருக்குது, பட்டை மிளகாத்தூள் இருக்குது, உப்பு இருக்குது, அப்புறம் அந்த இதெல்லாம் இருக்குது. ஆட்டரிசி மட்டும் இருக்கட்டும். ஓகே, ஓகே, இது வந்து நான் இப்போ பாருங்கள், நான் இப்போ இந்த பூண்டு, சின்ன வெங்காயம், பூண்டு இதெல்லாம் அதில் போட்டு அரைச்சா நல்லா ஃபைனாக அரைப்பட்டுரும். இஞ்சி வந்து நான் கொஞ்சம் வெட்டுறேன். ரைஸ் பெட்டில் ஆட்டரிசி இருக்குது, இன்னும் கொஞ்சம் அது வந்து இன்னும் ஒரு 3 நாள் ஆகட்டும். இது ஆட்டரிசி கறி வைக்கிறேன், அது பெரட்டுவேன். ஓகே, பெரட்டல செய்வேன். ஓகே, இவ்வளோதான். இது வந்து இஞ்சி இதெல்லாம் அரைக்கிறதுக்கு. இதோட இந்த பெரிய வெங்காயம் வந்து பெரிய வெங்காயத்தில் பாதி வெட்டி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன், பாதி எடுத்திருக்கேன். இந்த பாதியில் கொஞ்சம் வந்து தாளிக்கிறதுக்கு, இது வந்து தாளிக்கிறதுக்கு போடுவேன் கொஞ்சமாக. ஓகே, இது வந்து இப்போ பிளெண்ட் பண்ணுறதுக்கு 1 கிலோவுக்கு இன்னும் கொஞ்சம் வெங்காயம் போடலாம் நினைக்கிறேன். இதை போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் வெங்காயம் போடணும். அந்த எல்லோ அனியன் இருக்குதுல்ல, எல்லோ அனியன் ஹாலண்ட்லேருந்து வர்றது, ஹாலண்ட். இந்த வெங்காயம் எல்லாம் நான் போட்டேன். எல்லோ ஆனியன் நான் அப்புறம் கட் பண்ணி தாளிக்கிறப்ப இந்த பட்டை, கிராம்பு, அந்த அன்னாசி பூ, ஏலக்காய் இதெல்லாம் போட்டு தாளிப்பேன்ல, இந்த லெமன் கிராஸ்லாம் போட்டு கருவேப்பிலெல்லாம், அந்த சமயம் எல்லோ ஆனியன் அதில் இந்த சட்டியில் போட்டு தாளிச்சுட்டு அப்புறம் இது ஊற்றுவேன். இது அரைச்சிது இதில் அரைக்கிறேன் பாருங்கள். இதை நான் இதில் கொட்டிடுறேன். ஆட்டரிசி கோழி இறைச்சிக்கு நம்ம வந்து பூண்டு இஞ்சிலாம் கொஞ்சம் குறைவாக போட்டால் பரவாயில்ல. ஆனால் ஆட்டரிசி குழம்புக்கு வந்து அதெல்லாம் வந்து சரியாக இருக்கணும். பூண்டு இஞ்சியெல்லாம் நல்லா சரியாக இருக்கணும். வெங்காயம் அளவுக்கு மீறி இருக்கக்கூடாது, பூண்டு இஞ்சி இருக்கணும். அப்போ தான் அது டேஸ்ட்டு கொடுக்கும். ஓகே, பாருங்க, வெங்காயம், பூண்டு, இஞ்சி இந்த 3ம் சேர்த்து நான் பிளெண்ட் பண்ணிட்டேன். கிரைண்டரில் பிளெண்ட் பண்ணி இந்த பாருங்க இருக்குது. இது நான் வந்து பிறகு இந்த பானையில் தாளிக்கிறப்ப ஊற்றுவேன், இறைச்சி போடுறதுக்கு முன்னே. ஓகே, இப்போ எண்ணெய் கொஞ்சம் ஊற்றுறேன், எண்ணெய் கொஞ்சம் ஊற்றுகிறேன். ஓகே, இப்போ என்ன செய்யணுன்னா இருங்க, இந்த பட்டை, ஏலக்காய், அன்னாசி பூ, கிராம்பு இதில் நான் இதில் போட்டு வதக்கிறேன். இந்த கேமரா கொஞ்சம் பக்கமாக வைக்கிறேன், அப்போ தான் தெரியும். இப்போ இது போடுறேன், வெங்காயம் அது கொஞ்சம் போடணும். இந்த வெங்காயம் கொஞ்சம் ஹாலண்ட் வெங்காயம், எல்லோ ஆனியன் வெட்டி இது போடுறேன் நான். இறைச்சி நான் போட்டுடுறேன். இறைச்சி போடணும். இது பாருங்க, இறைச்சி ஆட்டரிசி நான் இப்போ போடுறேன். 1 கிலோ கொஞ்சம் கூட இருக்கும், கொஞ்சம் வெயிட் கூட தான் இருக்குது. இப்படி இருக்கட்டும்.
நேரம் இது அப்படியே கிளறி விடலாம். இந்த சூட்லேயே அடுப்பு மீடியம் ஹீட்டில் வச்சு நேரம் அப்படியே கிளறி விட்டுட்டு, ஓகேங்களா, அப்படி இருக்குது. இது கொஞ்ச நேரம் கிளறி விடணும். இதில் எலும்பு அரைச்சி கொஞ்சம் கொழுப்பு இருக்குது, இறைச்சியும் இருக்குது. கொழுப்பு இருக்குது, இறைச்சியும் இருக்குது, எலும்பும் இருக்குது. எல்லாம் மிக்ஸ் பண்ணுது. ஓகே, இப்போ இதெல்லாம் போட்டாச்சு. இது கொஞ்சம் வதக்கிட்டேன், கொஞ்சம் நேரம் வதக்கியாச்சு. இதுக்கு அடுத்து கொஞ்சம் பக்கமாக வச்சுருக்கேன் கேமரா, பாருங்கள். பிறகு இந்த அரைச்சது இருக்குதுல்ல, அரைச்ச கலவை இருக்குதுல்ல, பூண்டு, வெங்காயம், இஞ்சி, இந்த கலவையை இதில் ஊற்றணும். ஊற்றணும். விட்டு இதில் ஊற்றிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே கிளறி விடணும். கிளறி விட்டுட்டு கொதிக்கணும், கொஞ்ச நேரம் கொதிக்கணும். இதுக்கு அடுத்து இப்படி மூடி வச்சு கொஞ்ச நேரம் வேக விடணும். ஓகே, இதுக்கு பிறகு கொஞ்சம் வெந்ததும் நான் ஃபோன் கண்டினியூ பண்ணுறேன். இப்போ சிறிது நேரம் பாஸ் பண்ணி வைக்கிறேன். ஓகே, பாஸ் பண்ணி வைக்கிறேன். பாருங்க, மூடி திறந்துட்டேன். மூடி திறந்து அந்த பக்கம் வச்சாச்சு. இப்போ கருவேப்பிலை கொஞ்சம் ஒரு 2 கொத்து கருவேப்பிலை இதெல்லாம் அலசி வச்சாச்சு. முதல்ல அலசி வச்சுட்டேன். ஓகே, இப்பயே போட்டுருக்கேன். நான் வேலை கொஞ்சம் குறைவாக இருக்கும். கடைசியிலையும் போடலாம். முக்கால் பார்த்தா அந்த இறைச்சி வெந்ததும் அப்போ கூட போடலாம். நான் இப்போ போட்டுட்டேன். ஓகே, வேகட்டும். இந்த மசாலாவிலேயே இந்த ஆட்டரிச்சு கொஞ்சம் நேரம் வேகணும். ஓகே, இதனோட கருவேப்பிலை இப்போ போட்டேன்ல, இதனோட நான் இந்த சிராய், மலாயில் சிராயின்னு வாங்க. இது வந்து இங்கிலீஷில் லெமன் கிராஸு செடியோட தண்டு. லெமன் கிராஸ் இது நான் போடுறேன். லெமன் கிராஸ் நான் போடுறேன். இது உடம்புக்கு நல்லதான். இது ஒன்று வாங்கினேன், வேகட்டும். எல்லாம் போட்டு வச்சு அதெல்லாம் எல்லாம் வந்து ஸ்பைசஸ் தானே, உடம்புக்கு நல்லது தானே. அப்புறம் அதை மூடி வச்சிடுறேன். நேரம் வரைக்கும் அடுப்பு கொஞ்சம் ஸ்லோவாக வச்சிடுறேன். ஸ்லோவாக வேகட்டும். வேகமாக வைத்த அடுப்பு சீக்கிரம் அந்த தண்ணி எல்லாம் சுண்டிடும். கொஞ்ச நேரம் மூடி வைக்கிறேன். அது கொஞ்ச நேரம் வேகட்டும். கொஞ்ச நேரம் சண்டு திரும்ப கிளறி விட்டு அப்புறம் மிளகாத்தூள்லாம் போடுவேன். உருளைக்கிழங்கெல்லாம் உப்பு கொஞ்சம் போடுறேன் முதல்ல. இப்போ பட்டை மிளகாத்தூள் வந்து ஒரு டீஸ்பூன் போடுறேன். டீஸ்பூன் அளவில் 1 டீஸ்பூன் பட்டை மிளகாத்தூள், இறைச்சி மசாலா தூள் இப்போ இதில் போடுறேன். 2 கரண்டி போட்டிருப்பேன். மிளகாத்தூள் போடவே பயமாக இருக்குது. உரப்பாயிருமோ என்னமோ அப்படின்னு. ரொம்ப உரப்பாயிருச்சுன்னா சாப்பிட முடியாது. ஏன்னா தேங்காய் பால் ஊற்றுறேன், பரவாயில்ல. தேங்காய் பால் ஊற்றுறதுனால உரப்பு இருந்தாலும் பரவாயில்ல. இந்த பட்டை இருக்குதுல்ல, பட்டை சினமன் ஸ்டேக்கு, இது வந்து உடம்புக்கு நல்லது. இது வந்து குழம்புலேயே கொஞ்சம் நேரம்லாம் வெந்துட்டு இறைச்சி வெந்ததும் கொஞ்சம் நேரம் சென்று 1 மணி நேரம் சென்று இந்த பட்டையை எடுத்துடணும். பட்டை, கிராம்பு, இந்த அன்னாசி பூ இதெல்லாம் எடுத்துடணும். அதெல்லாம் ரொம்ப உரப்பு கொடுக்கும். குழம்பு உரப்பு கொடுக்கும். குழம்புக்கு உரப்பு ரொம்ப கொடுக்கும். ஓகே, இன்னும் கொஞ்சம் போடலாம். இது மூடி வச்சு கொஞ்ச நேரம் அந்த லீக் வச்சு மூடி கொஞ்ச நேரம் வேக விடணும். அப்புறம் அது மூடி எடுத்து மூடிடுறோம். கொஞ்ச நேரம் வேகட்டும். உருளைக்கிழங்கு போடுறோம். இப்போ இறைச்சி கொஞ்சம் வெந்திருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணும். ஏன்னா ஆட்டரிச்சியில் நாட்டாட்டு இறைச்சிது.
உருளைக்கிழங்கு போடுறேன். உப்பு வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் சென்று நான் பார்த்துட்டு கிழங்கு வெந்ததும் இறைச்சி நல்லா வெந்ததும் பிறகு இறக்குறப்ப உப்பு பார்த்துட்டு நான் பிறகு உப்பு திரும்ப போடுவேன். பத்தலைன்னா இப்போ கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது உப்பு. உரப்பு கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது, ரொம்ப அதிகம் இல்லை. ஓகே, இப்போ நான் இதை மூடி வைக்கிறேன். உப்பு பத்தில் உப்பு கொஞ்சம் போடுறேன். டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், உப்பு கொஞ்சம் குறைவாக இருக்குது. சால்ட்டு நாட்டினா அதாவது கொஞ்சம் லெஸ் சால்ட்டாக இருக்குது. உப்பு சரியாக இருந்தால் தான் அதில் ஓடுற இருந்தால் தான் குழம்புக்கு புளிக்குழம்போ ஆட்டிறைச்சி குழம்போ எந்த குழம்பாக இருந்தாலும் உப்பு அதில் ஓடுற இருக்கணும். அப்போ தான் வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ குழம்பு ஆட்டிறைச்சி குழம்பு இறைச்சி வெந்து எல்லாம் வெந்து நல்ல ருசியாக சுவையாக இருக்குது. இறைச்சியும் வெந்திருக்குது, இப்போ தான் பார்த்தேன் நான். இப்போ இந்த சமயத்தில் இங்கே பாருங்கள், கோகோனட் மில்க்கு $1.10 தான் மலேசியா ரிங்கிட்டு. சின்ன பேக்கெட்டாக விற்கிறாங்க. எத்தனை கிராம்னா 65 ml 65 ml கோகோனட் மில்க்கு. ஸோ இப்போ இது சின்ன பேக்கெட்டாக இருக்குது, கொஞ்சம் தான் இருக்குது. இதெல்லாம் நான் ஊற்றிடுறேன். இப்போ ஆட்டிறைச்சிக்கு வந்து தேங்காய் பால் ஊற்றி வச்சாலும் நல்லாயிருக்கும். சமசமையை நான் ஊற்ற மாட்டேன். கொலஸ்ட்ரால் குறைவாக உள்ள தேங்காய் பால் கடையில் விற்கிது பேக்கெட்டில், அது வாங்கிட்டு வந்து குழம்பு வச்சு நம்ம சாப்பிட்லாம். ஆட்டிறைச்சி குழம்பு வைக்கும் சமையல் வந்து இதோட நான் முடிச்சுக்கிறேன். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ வியூவர்ஸ். ஓகே, பாய்.